குட் மார்னிங் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலை வணக்கம். நம்ம ரொட்டீனு காலையில் ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், காரோட சாவியில் பேட்ரி போயிடுச்சான்னு தெரியல, ஒர்க் ஆக முடியுது. போட்டு அமுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பேட்ரி வேறு போயிடுச்சு. பேட்டரியை மாற்றணும் வேறு. ஓவர் பண்ணிங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லா. இப்போ பயங்கரமாக குளிருதுங்க. வண்டியை வேறு துடைக்கணும். கையில் நிறச்சி போகுது. ஆமாம், நாங்கள் துடைப்போம் வண்டியை லைட்டாக, கிளாஸை எல்லாம் துடைப்போம். பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. நேற்று பெஞ்ச மழையில் அப்படியே வானம் வந்து அப்படி இருட்டாக இருக்கு. ஒன்றும் வெளியில் மணி 6:30 மணி அப்படி இருந்தும் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஓனர் வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி நாஸ்தியாக இருக்குது. ஓனர் வண்டி அது எங்கே நீ கழுவுறது. அவர் காலையில் 7 மணிக்கு தான் கிளம்பிடுவார். 7-7:30 கிளம்பிடுவார் அன்றைக்கி காலையில். அதனால் அவர் வண்டியை நம்ம துடைக்க முடியாது. இங்கே வரும் இதுதான் ஓனர் வண்டி. அவ்வளோ கன்றாக இருக்குது. மழை பெய்து தூசி புழுதியுமாக இருக்குது ஓனர் வண்டி. அதனால் ஓனர் வண்டியை இப்போ துடைக்க முடியாது. நம்ம கிளாஸை மட்டும் துடைச்சிட்டு நம்ம கிளாஸை மட்டும் துடைப்போம். கழுவணும் வண்டி, அப்புறமா தான் கழுவணும். பார்த்துக்கலாம். போதும் மக்களை, குளிர்து ஓவரா. ரூமில் உள்ள உட்காரும், காரில் உட்காரும். ஓவரா குளிர்து. அவ்வளோதான். அப்புறம் அப்பாடியா நம்ம இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி உக்காந்துருக்கோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 12:22. ஆமாம், இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. மேடம் வந்துடுவாங்க. அவங்க ஏற்றிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியதான். வேறு என்ன வேலைன்னு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. குழம்பு சமைச்சு இன்றைக்கி சாம்பார் வச்சு ஒரு ஈரல் மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு மக்களே. ஆமாம், பிரட்டிட்டு இன்றைக்கி அடுத்த வேலை என்னங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி போகி கொண்டாடும் தமிழர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதை நோப்போம், பழையனை கழிப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்துக்களுங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம சகோதர சகோதரிகள்லாம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கோசரம் இன்றைக்கி வந்து நம்ம அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார்கள், அம்மாமார்கள் எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி வந்து போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சவுதி அரேபியாவிலேருந்து நான் உங்கள் அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதுபோக சவுதியில் வந்து பொங்கலே கொண்டாட முடியாத அளவுக்கு இங்கே வேலை செய்கிற நம்ம ஆளுங்களும் இருக்காங்க, தமிழ் ஆளுங்க. அந்த அண்ணனுங்களுக்கும் என் சார்பாக சவுதியில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சவுதியில் பேர் போன ரெஸ்டாரண்ட்டு மொத்தம் ரொமான்சியா நம்பர் 1 ரெஸ்டாரண்ட்டு தான் சவுதியிலேயே. அது பாருங்கள், எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. அதில் ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு, பேசிக்கிட்டு இருக்கார் அவர். நம்ம அப்படியே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஆர்டர். எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ இதுதான் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சிக்கன் கப்ஸா, இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணிலாம் தோற்று போயிடும், அந்தளவுக்கு இருக்கும் இந்த இங்கே. நம்ம டோக்கன் நம்பர் வந்து D100
41. அந்த டிஸ்பிளேயில் தான் தெரியும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, டிவி ஓடுதா, அந்த டிஸ்பிளேலாம் நம்ம நம்பர் வரும். இப்போ D138 ஓடுது. அதில் நம்ம நம்பர் வந்தோடனே போய் அதை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஓகேங்களா, நம்ம டோக்கன் வந்துருச்சு. 141. இங்கே தான் டோக்கன் ரெடி ஆகுது. கொடுத்துட்டு நம்ம சாப்பாடை வாங்க வேண்டியதுதான். உள்ளே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாரு சாப்பாடெல்லாம். நம்ம டோக்கன் வந்துருச்சு, வாங்கிட்டு போக வேண்டியது. ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்கிட்டு சலாம் மாசலாம். அதை முடிச்சுட்டு இப்போ பெப்சி எடுக்கணும். அதனால் பக்காலாக்கு வந்திருக்கேன். அவங்க பெப்சி 2 வாங்கிட்டு வந்தாங்களா, அப்படியே 2 பெப்சியை வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் பிளாங்கெட்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 69 ரியால் 3 கிலோ. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இது எத்தனை கிலோ? இது 6 கிலோ. 6 கிலோ வந்து 115 ரியால். இது வந்து நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினு வச்சிங்களேன், ஒரு 10-20 ரூபா கம்மியாக இருக்கும். 50 ரியால் 55 ரியால் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. இங்கே பக்காலானால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வந்த வேலையை பெப்சி எடுத்துகிட்டு போவோம். நம்ம வாங்குகிற டைட் பெப்சி இங்கே இருக்குது. நம்ம பெப்சி எடுத்தாச்சு. பில்லை போட்டுட்டு போகலாம். இங்கே பாருங்கள், செப்பல் ஐட்டம்லாம் பாருங்கள், விதவிதமாக வச்சுருக்காங்க. இதெல்லாமே சவுதியில் யூஸ் பண்ணுற செப்பல். இங்கே சவுதிக்காரவங்க போடுற செப்பல். அது அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரேட்டு வந்து அவர் எவ்வளோ ரேட்டு? 54 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு 1200 வருது செப்பல். விதவிதமாக இருக்குது. ஷூ நல்லாயிருக்கு. ஷூவெல்லாம் வச்சுருக்காங்க. ஷூ என்ன ரேட்டு? ஷூ ரேட்டு போடல. நல்லாயிருக்கு, ஷூ நல்லாயிருக்கு. ஆமாம், அது போக நம்ம அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த ஐட்டம் ஃபுல்லாக இங்கே இருக்குது. திராட்சை, கருப்பு இது பாதாம், பிஸ்தா, பக்காலாலே எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. இது வந்து தஸ்மமணி. நம்ம இப்போ அந்த சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு அங்கே போய் என்ன வாங்குறதுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு லொக்கேஷனில் அதே வாங்கிட்டு நம்ம அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். நம்ம ஏற்கனவே வந்திருப்போம் இந்த கடைக்கு, பிலாப்பில். இந்த கடை தான் அது. இந்த கடையில் போயிட்டு நம்ம என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்க, செம்ப டீ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம டோக்கனை வந்து 223 நம்பரு. நமக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா, நமக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா ஐட்டமும் போட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதான். இன்னும் இப்போ வேலை இல்லை, ரூமில் போய் தான் இனிமேல் சாப்பிடணும். நம்ம எல்லா வேலையும் பார்த்தோம். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சாஸ் ஊற்றுறாரு, அடுத்து ஸ்பைசி ஊற்றுறாரு. அவ்வளோதான், கொரோனா சுற்றி முடிச்சுருவார். அவ்வளோதான், தூக்கி பையில் கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியது தான். ரூமுக்கு போயிட்டு வேறு என்ன வேலை இருக்குன்றதை இன்றைக்கி பார்ப்போம். அவ்வளோ ஒன்றும் வேலை இருக்காது மக்களை இன்றைக்கி. ஆமாம், ஒன்றும் வேலை இருக்காது. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க பார்க்கலாம். டியூட்டி அவ்வளோவா இல்லை. இப்போ தான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போய் சாப்பாடு அங்கே வந்திருக்கு பாருங்கள், சாப்பாடு. இது நம்ம ஒரு பேக்கு, இது ஒரு பேக் மாதிரி இருக்குது. இந்த பேக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாங்க அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வருவோம். நம்மளுக்கு ரொட்டி இல்லை. இந்த ரொட்டி இது குப்பூஸ் வாங்க வந்திருக்கேன் நைட் சாப்பாட்டுக்கு பக்காலால். இதை வாங்கிட்டு போக வேண்டியதுதான்.
நம்ம போய் ரொட்டி வாங்கிட்டு வந்தோம் மக்களை, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த விழாக்கை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? உங்களை வந்து நாளைக்கு நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க. ஓகே, பாய்.